என்ன பச்சரிசி சாப்பிடாத சாமி புனச்சல்ல இருக்காது ஏன்டா தலையால அடிச்சுக்கிறேன் பச்சரிசி சாப்பிடாத சாமி நீதான் மரக்கால வச்சு அடிச்சுட்டு இருக்கிய மரக்காலம் எட்டு போய் நல்லா இருக்கலாம் உன்னை மத்திக்கு விட்டுருவோண்ணா தலையால பொழுது வீட்டோம் தலையால அடிச்சுக்கு விற்காங்க சாமி காலை மட்டும்தான் வலிக்குது எங்க கடற்கரை உங்க புள்ளிடுறேன் பண்ணி அழகா நித்திர பண்ணு வயிறு வீட்டு ஊசி போட்டுதான் எல்லாம் நல்லா இருக்கா சௌக்கியமா இருக்கா என்ன என்ன நடக்குது மாதிரி கிடக்கு 2 நாள் நாடகம் நடக்குது தெரியலையா என்ன நடக்குதான் சம்பா வயல்ல சூற விழுந்த மாதிரி இருக்குது பாருங்க அதே சுனாமியில ஒத்துக்கல கொத்து கொத்தா ஆமா கேடு கொடுத்து அன்றொரு நாள் தெய்வலோகத்தில் அந்த விஸ்வாமித்திரருக்கு மனுஷருக்கு மேற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அந்த விஸ்வாமித்திரர் தேவேந்திரனிடத்தில் வேண்டியுள்ளதற்கிறங்க தேவேந்திரன் கட்டளை பிறப்பித்ததனால் அக்கிரமாகிறார் காலகண்டராகவும் என்னுடைய மனைவி சுடர்மலையானவள் காலகண்டியாகவும் நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் தீப்பொறி பரவுகிற காரணத்தினாலே அந்த வர்ணனே முத்தையராகவும் மூவரும் இந்த பூலோகத்திற்கு வந்து இந்த காசி மாநகரிலே உண்மையிலேயே காலகண்டியாக இருந்தவர்களை விஸ்வாமித்திரர் மாயையால் மறைத்து வைத்துவிட்டு நாங்கள் தான் காலகண்டி என்ற முறையிலே அரிச்சந்திரனுடைய மனைவி மைந்தன் இருவரை மனைவியாக்க வேண்டும் அந்தவர்களிடத்தில் எப்படியாவது பொய் வாங்கியே தீர வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு வந்திருக்கோம். அவனோட அரிச்சந்திரா மனைவி எடுத்துருக்கான். ஆட்டை விப்பா, மாட்டை விப்பா, பொண்ணை விப்பா, பொருளை விப்பா. யாராவது பொண்டாட்டி விப்பாளா லோகத்துல? ஏண்டா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆளாகி தக்க பிராயம் வந்தவுடன் தாய் தந்தையர் விரலை நீட்டி வந்தா உனக்கு மாப்பிள்ள வாழ்க்கை நீ இருந்து குழு பண்ணணும்னு சொன்ன பிறகு தன்னுடைய தாய் தந்தையரின் சொல்லை சிறமேல் எடுத்துக்கொண்டு அவளை கட்டிண்டு அம்மா அப்பா உற்றார் உறவினர் எல்லா பேரையும் விட்டுண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் என மதித்து கணவனோடு ஈருடன் ஓர் உயிராக வாழ்பவள்தான் மனையாட்டி மனைவி. அப்படிப்பட்ட மனைவியையே விக்கிறான் அரிச்சந்திரன். பாத்தீங்களா, சொல்ல காக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்லாரை 1000 கைப்பொருள் உண்டாயும் எல்லோரும் சென்றங்கே எதிர்கொள்வார். எல்லாரும் இல்லாத வேண்டால் ஈன்றத்தாயும் தன்மகர வேண்டால் செல்வாக்கு இல்லாதான் வாய்ச்சொல். கல்லாரே 1000 கைப்பொருள் உண்டாயும் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிரம்ப தரம் படைத்தவர்களாக வசதி படைத்தவர்களாக இருந்தால், படித்தவர்களாக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களிடம் உதவி வருவதற்காக காத்திருப்பார்களா? கல்லாடை 1000 கைப்பொருள் உண்டாயும் எல்லோரும் சென்றவர் எல்லாரும் எல்லாரே வேண்டாம். ஒரு சம்பாதிக்காத வசதி இல்லாத ஒரு திறமை இல்லாத ஒரு கடவுளை மாலை கட்டின்றதுக்கு காலம் பூரா மரணியாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு மனிதர் நினைப்பாளாம். ஈன்ற தாயும் தன்மகனே வேண்டாம். பெற்றெடுத்த தாய் கூட ஒரு சம்பாதிக்காத ஒரு மூதாரி பிள்ளையை பெற்றதற்கு காலம் பூராவும் நான் மரணியாகவே இருந்திருக்கலாம்னு நினைப்பாளாம். செல்வாக்கு இல்லாதான் வாய்ச்சோம். தனக்கென்று ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம். இப்ப இது அனைத்துமே ஒருங்கே அமைய பெற்றவன் அரிச்சந்திரன்.
எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தோம் நம்முடைய வாழ்நாளிலே இப்படித்தான் வாழ வேண்டும், தன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து சற்றே வலுவாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தன் மனைவியை கூட வைக்கிறான். ஏன்னா 2 பேரும் நாடகம் பார்க்க போனாராம். நாடகம் பார்க்க போன பிறகு விடிய விடிய விழுந்திருந்து காலையிலே 2 பேரும் பேசினாலும் ஒருத்தர் பார்த்து நாடகத்துக்கு வந்தியே, உனக்கு என்ன நாடகம் இருக்குன்னு தெரிஞ்சதோ ஒருத்தர் கேட்டார். அதுக்கு கேட்கப்பட்டவர் பதில் சொன்னாராம், இந்த நாடகம் மிகவும் புனிதமான நாடகம், உண்மையை தான் பேசணும்னு சொல்றாங்க, வாழ்நாளில் உண்மையோடு இருக்கணும், நட்பா இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும், இப்படி பல கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏடா போடா பைத்தியக்காரன். இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், இந்த நாடகத்தை பார்த்ததுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டியை அடவு வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 20 நாடகம் பார்த்ததில் 20 கருத்து எப்படி வேறுபாடா இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி தன்னுடைய வாழ்நாளிலே எப்படி வாழ்ந்தால் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வரையறுத்து வாழக்கூடிய அந்த அரிச்சந்திரனுடைய நிலையை எடுத்து காண்பிப்பதுதான் இந்த நாடகம். இப்போது இந்த காசி மாநகருடைய தன்னுடைய மனைவியை தானே விலை கூறி விட்டு வருகிறான் ஹரிச்சந்திரன். அழைத்து பார்ப்போம். அடே அப்பே, யாராவது பெட்டி இருக்கிறது? அடி என்ன எனக்கு எப்படா தெரியும்? அடி என்ன எப்படி தெரியும்? எல்லாம் போயிட்டா ஏப்பா நீதான் மனைவி இருக்கிறதா? அடியண்டா வேண்டாம். அடியா அடியா அடியண்டா அடி என்ன எனக்கு என்ன தெரியும்? அம்மா நீ யாரு, எந்த தேசத்தை சேர்ந்தவன், தாப்பரார் தாயார் இருக்காளா, அவங்களுக்கெல்லாம் நாமதேகம் இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா யாருன்னு நிர்ணயம் பண்ண முடியும். ஐயா, சில நாளைக்கு முன்பு அயோத்தியாபுரி சீரத்தற்பமாக ஆண்டு வந்த திருச்சங்க ராஜாவின் வளர்ப்பு பின்னவர். என் பெயர் ஹரிச்சந்திரன். சொல்லலாம் ஓரளவு. ஏன் என்னமோ அயோத்தியாபுரினா மைதா மாவுல போட்ட பூரியை விட இது பெரிய பூரி நினைச்சிட்டு போயிருந்தீங்க. உண்மையிலே நான் தான் ஹரிச்சந்திரன். அயோத்தியாபுரினா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அது ஹரிச்சந்திரன் ஆட்சி புரிஞ்சிருக்கா, இதெல்லாம் கேள்விப்பட்டது உண்டு. சாமியார் மாதிரி வந்து நான் தான் வந்து ஹரிச்சந்திரன் சுருக்குங்க கதையா நாழியாய் பேச்சு. அது சரி, சுருக்கிறது நான் வரைக்கும் தான் சுருக்கணும், நீங்களாம் விரிக்கணும். அதாவது நீ ஹரிச்சந்திரன் நான் எப்படி நம்பல? ஐயா, உண்மையிலே நான் தான் ஹரிச்சந்திரன். விஸ்வாமத்த மகனிடத்தில் ஒரு அபத்தமான வார்த்தை சொல்வதற்கு பயந்து என்னுடைய நாடு ராஜ்யத்தை தாரை வார்த்தை கொடுத்து விட்டு அன்னவரிடத்தில் ஒரு 48 கோடி கடன் பட்டேன். அந்த 48 கோடி கடன் வாயால் சொன்ன கடனை தாயால் எடுத்துக் கொடு என்பார்கள். பெற்றெடுத்த தாயின் முகத்தை கூட இந்த பாவி நான் கண்ணினால் கண்டதில்லை. அதனால் தாரத்தை விற்றாவது கொடுத்து விடலாம் என்றுதான் என் மனைவி விலை கூறி வருகிறேன். ஆமா, அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன முடியாது பஞ்சம் ஏற்பட்ட ஆட்ட உப்பா மாட்ட உப்பா. ஆனா நீ மனைவி இருக்கிற
உன் மனைவிக்கு எவ்வளவு திரவியம் தேவை? 48 கோடி திரவியம். 48 கோடி திரவியம் கொடுத்தா உன் மனைவி எனக்கு கிரகம் பண்ணி கொடுத்துருவேன். கொடுத்து முடியும் சுவாமி. அப்படி என்றால் காசிமா நகரில் வாழும் பஞ்சாங்க முறை சொல்லும் காலகண்ட ஐயர் என்னுடைய நாமதேகம். உன்னோட வந்திருக்கவாரோட நாமதேகம் என்ன? அது மாதிரி சாட்டுதலா கொடுக்கலாமா அல்லது ரொக்கமா கொடுக்கலாமா? என்னிடம் சாட்டி கொண்ட போதும் சரி, அருகாமையில் கடிய நட்சத்திரம் இருக்கிறார். அண்ணாவிடம் பொறுத்த போதும் சரி, என்னுடைய கடன் செலுத்த வேண்டும். அப்படின்னா நான் அவள்கிட்ட பேசிடுறேன். பேசிட்டு வாங்க. காசிமா நகரில் வாழும் பஞ்சாங்க முறை சொல்லும் திருமாலையர் மகன் காலகண்ட ஐயர் என்னுடைய நாமதேகம். பாப்பா காசிமா நகரில் வாழும் பஞ்சாங்க முறை சொல்லும் திருமாலையர் மகன் காலகண்ட ஐயர் என்னுடைய நாமதேகம். நீ எழுதுறது
இப்படிக்கு ஆராதனை அழைக்கின்றனர். சுவாமி சாதனை பெற்றுக் கொள்ளுங்கள். இங்க இருந்து நீ புறப்பட்ட அயோத்தி மாநகரம் வரைக்கும் போயிட்ட. பரவாயில்லப்பா. அதாவது என்ன வயசு அம்மா பாருங்க அவங்க என்ன வயசு ரஜிந்திரா, இதுல கொஞ்சோண்டு ஒரு வாசகம் சேரு. முன்பே தெரிவித்தேன், சாசன விதி பழக்கமில்லை. அதான் திருத்த சொல்ற. வேற என்ன தெரியும் சுவாமி? நக்கல் அவர்கள் தொத்தல் தொழில் இவையாவும் கொண்டவர்களே முழுக்கை. அதை எழுது. நக்கல் நறுக்கல் தொத்தல் தொழில் சொத்தல் தொழில் இவையாவும் கொண்டவர்களே முழுக்கை. இவையாவும் கொண்டவருக்கே கொடுக்கை. இப்படிக்கு ஆனதினாச்சந்திரன் ஆனாதினாச்சந்திரன் அயோத்தி ஆண்ட மன்னன் பேர் திருச்செங்க. அதனால் ஆனா தீனா ஹரிச்சந்திரன். குதிரையில போன காலம் பறி போய் தானே மனைவியை விற்கிற. அப்புறம் என்ன அயோத்தி ஆண்ட? யார் எழுதி கொடுப்பார் என்பதை தெரிவிக்க வேண்டும் அல்லவா? அதுக்காகவா? அதற்காகத்தான். அது சரி. அதாவது சந்திரமதி ராணியா இருந்தவன். நீ ராஜனா இருந்தடி. உன் மனைவிய பல நாமதேவர்கள் எல்லாம் அழைச்சிருக்கலாம். நான் வயோதிக. உன் மனைவிய என் மனம் போல அழைக்கலாமா? ஐயா, நான் சந்தன வதியை அழைப்பேன். நீ பல பேர் பல சொல்லி அழைச்சிருக்கலாம். அதனால என் மனம் போல அழைக்கலாமான்னு தான் கேட்டேன். ஐயா, என் மனைவி என்று சொல்வதற்கு கூட எனக்கு அருகதை இல்லை. 48 கோடி கடனை 48 நாட்டு அவருடைய 47வது கடவுள் நீங்கள். என் மனைவி என்று சொல்வதற்கு அருகதை இல்லை. நீங்க எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் சுவாமி. மாட்டையோ கன்றையோ கயிறு மாத்திட்டா வித்தவாளுக்கு சொந்தம் இல்லை. அதான் உண்மை. நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீயே ஒத்துண்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியே சம்பி வேசி தாசி எல்லாட்டி வாயண்டி ஏலையா சுவாமி. அதுக்கிட்ட அந்த காதெல்லாம் ஓட்ட போட்டு இந்த காதல ஓட்டலாம் ஆமா. ரெண்டு சைடுலையும் அப்படியே பார்த்து சொல்ல. ஆமா, நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நான் ஒன்றும் சொல்லவில்லை. என் மனைவி சொல்ல மாட்டான். எப்போது கேட்டீர்கள்? கண்டவர் சொல்வதை கேட்க கூடாது. சற்று அவர்கள் புத்தி பயிர்களை அனுப்பி வைக்கிறேன். காசு போட்டுவாங்க. பத்திரம் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கா? பத்திரமா வரது இல்ல. வாசிக்க மாட்டான். செட்டு போட்டுருக்க வாசிக்க வாசிக்கலாம். அழியா சந்திரமுகி சந்திர வதனம் என்ன சந்திரமதி சந்திரமதியா? அரே வாயண்டி கட 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 ஏலையா
ஆண்டு முன்னால என்ன வாடி என்று பொடி என்று வெள்ளாட்டி என்று வேசி என்று அழைக்கின்றாரு. தாங்கள் பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறீர்களே ஐயா. இவர்தான் என் மகன். இவர்தான் அவன் வரும்பொழுதே அடிச்சு போய் அழும்போது எழுந்துட்டு வர. ஒரு நிமிஷம் தள்ளி நின்று பேசணும், அதிக நேரம் பேசக்கூடாது. ஒரு வார்த்தையில புத்திய சொல்லி அடி போய் புரியுதா? அகத்துல வேலை இருக்கிறதுக்காக வேலை வாங்கிருக்கேன் சுவாமி. சற்று புதிய பதிவு அனுப்புகிறேன், சற்று பொருள்கள். தேவி, பிராமணர்கள் சுவாமி தாயாக இருந்தாலும் தாளமாக இருந்தாலும் சாந்தற்ற மகளாக இருந்தாலும் மண்டபம் வாடி போடி என்றுதான் அழைப்பார்கள். அது அவருடைய குலப்பெருமை. சுவாமி நான் உன்னை மாதத்துடைய நாள் முதல் இந்நாள் வரையில் அது போன்ற வார்த்தைகளை நான் சொல்லி அழைத்ததும் இல்லை, உன் காதி நான் கேட்டதும் இல்லை. ஐயா. அதனால் இப்போது ஓடி என்று அழுகிறாய். ராவணர் அப்படி சொல்லிவிட்டார் என்று தேவி. சுவாமி கண்ணே கலகலே தேவி. 48 நாள் 47வது நாளே நம்ம கடனை தீர்த்த கடவுள் அவர் 48 கோடி கடனை கொடுத்து விட்டு காக்கட்டங்களில் கொண்டிருக்கிறார். வயது முகுந்தவர் பிராமணர்கள் அப்படித்தான் கூப்பிடுவார்கள். வாடி போடி என்று கூட்டி விட்டாரே என்று தேவி அழைக்கின்றாயே. இல்லை சுவாமி. அம்மா பாருங்கள் சுவாமி, உங்களுக்கு மலையிட்ட நாள் முதல் ஒரு கணம் கூட உங்களை நான் பிரிந்து இருந்ததே இல்லை சுவாமி. இன்றைக்கு உங்களை நான் பிரிய போகிறேன் ஐயா. ஆண்டவன் இன்னும் செத்த நேரத்துக்குள் உங்களை நான் பிரிய போகிறேன் ஐயா. உங்களை நான் பிரிந்து போக போறேன் சுவாமி. உங்களை தன்னந்தனியாக நடுக்கட்டில் விட்டு விட்டு போக போறேன் சுவாமி. போக போறேன் ஐயா. ஐயா ஐயா, உங்களை பிரிந்து நான் போக போறேன் சுவாமி. தேவி மன்னவா,
அடி மது விதி வந்தால் படுங்கதிட்டு பட்டுத்தான் ஆக வேண்டும். உண்மைதான் சுவாமி. அம்மா ஐயா, மது சிறும் பழியே அம்மா சுவாமி, உங்களை பிரிந்து நான் போக போகிறேன் சுவாமி. அம்மா உங்களை பிரிந்து நான் போக போறேன் ஐயா. என்னை விட்டு பிரிந்து போக போகிறார். சின்னம் திருமதி ராஜபரிபாலனை ஏற்று நீதியோடும் நேர்மையோடும் மனுநீதி, ராஜநீதி, தெய்வ நீதி என்று சொல்லக்கூடிய மூன்று நீதி தவறாமல் அரசு புரிந்து வந்தேன். அப்போது என்னடா நீ சொன்னா மனு நீதி, ராஜநீதி, தெய்வ நீதி சொல்லக்கூடிய நீதி தவறாமல் அரசு புரிந்து வந்தோம். அப்போது 2 பாதவாசிகள் நாட்டுக்கு வருகை தந்தார்கள். அன்னவர் பாதங்களை வணங்கிய பாவினால், இந்த உலகத்தையே பிரதமர் சுற்றி கொண்டு வருகிறீர்களே, இந்த உலகத்தில் என்ன ஐசமடை என்று கேட்டேன். அரிச்சந்திரா, உலகத்தில் யாரோட மனுஷன் இல்லையப்பா. கண்ணோசி நாட்டிலே மதிமத்தாய்வாளர் சந்திரமதிக்கு சுயமன சாலை அமர்ந்தார் தெரிவித்தார்கள். நானும் அந்த காட்சியை கண்ணால் காண வேண்டும் என்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லக்கூடிய வராதர்களை கலந்து பாவனத்தில் தெரிவித்தேன். அங்கு காலுகா கோபுரம் முடியாத கண்ணுக்கு ஏற்பட்டது. அம்பிகை கைத்தொழுது கல்லாக இருந்த குதிரை, வில்லம்பு, நாடி நான்கு கண்ணுக்கு பொன்மயமாக காட்சியது. காளிகா தேவி, இது என்ன சோதனை? கல்லாக இருந்த தேர், குதிரை, வில்லம்பு, நாடி நான்கு கண்ணுக்கு பொன்மயமாக காட்சி கேட்டேன். அதற்கு காளியார் பெரியவர் சொன்னார், உன்னுடைய மூணாவது ஒருவர் சம்புராட்சரம் என்று சொல்லக்கூடியவர் இந்த தேரை கொண்டு வந்து கல்லாக சமைத்து யார் ஒருவன் கண்ணிற்கு பொன்மயமாக காட்சி அளிக்கிறதோ அவனுக்கு கொடு என்று சொல்லி சென்றார். எத்தனையோ தேசத்து மன்னர்கள் பயந்திருக்கிறார்கள். யார் கண்ணிக்கு பொன்மயமாக காட்சி அளிக்கவில்லை, உன் கண்ணிற்கு பொன்மயமாக காட்சி அளித்தனால் உனக்கே உயிர் என்று கொடுத்தாள். காளிகா தேவி பொழுத்தை எடுத்த ரதத்தை எடுத்துக்கொண்டு கண்ணமாபுரிக்கு வந்து நீயோ சுயவரத்தை சுற்றி வந்தாய். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரை என்பார்கள். இந்த பெண்ணை மணப்பதற்கு எவன் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் கண்டுபிடித்தேன். அப்போது உன் கழுத்தில் கோடி சூரிய பிரகாசத்தை போல் திருமாங்கல் மதிகட்ட மதிதரன்
மனமுடித்த பெண்ணை மறுமணம் செய்வதற்கு 58 தேசத்தார்கள் அழைக்கிறார் என்று என் கைவாளை உருவினேன். சுவாமி உன் தந்தை ஓடி வந்து என் கைவாளை பிடித்துக் கொண்டு உன் பிறப்பின் ரகசியத்தை எனக்கு தெரிவித்தார். சுவாமி அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நதியின் மதமதை போல் ஒருவரை விட்டு ஒருவர் ஒரு குணம் பிறப்பில்லையே. இந்த போதிலும் உன்னை வளர்த்து ஆளாக்கினார்கள் அல்லவா? உன்னுடைய தந்தை தாய் இல்லாமல் ஆளாக்கினார்கள் அல்லவா? சுவாமி அவர்களை நீ தேவி அம்மா தந்தை தாயை இந்த பாவியாகிய உடலில் உயிர் உள்ள வரையில் உன்னை பிரிய மாட்டேன் என்று உன்னை வளர்கிற பற்றினேன். கேவலம் 48 கோடி கடனுக்காக இந்த காசு மாநகரத்தில் உன்னை விட்டு விட்டேன். உன்னுடைய தந்தை வந்து அந்த கண்ணரசி நாட்டிலே என் மகளை மாற சூடும் போது என்னை வார்த்தை சொல்லி என் மனைவியை மாற சூடினார் என்று என்னை கேட்டால் அவருக்கு நான் என்ன பதிலடி மனைவி என்று இந்த நாட்டில் ஆட்டை வித்து கடன் கொடுத்தவர் இருக்கிறார்கள், மாட்டை வித்து கடன் கொடுத்தவர் இருக்கிறார்கள், உழுகின்ற நிலத்தை வித்து கடன் கொடுத்தவர் இருக்கிறார்கள், மனைவியை வித்து கடன் கொடுத்த மகாபாவியார் என்னை போல மகாபாவி யாருமே இருக்க மாட்டார்கள். கண்ணபுரியில் வந்து உன்னை நான் வாழச்சூட போது 56 தேசத்திற்கு ஏகலோக சக்கராதிபதி. இந்த காசு மாதத்தில் நான் உன்னை விற்கும் போது 48 கோடி கடனுக்கு நான் சொந்தக்காரலாமா? இன்பத்தில் நான் பட்ட துன்பத்தில் நான் இன்பத்தில் இன்பமில்லை என்று நான் பட்ட கடனுக்காக நீ இந்த காசு மாதத்தில் அறிமுகப்படுத்தி விட்டாயம்மா. கடே கண்ணபோடி
என்னை விட்டு பிரிந்து போக போகிறாய் அம்மா. போக போறேன் சுவாமி. இனிமேல் வாழ்க்கை இரண்டாவது உன்னை காண்பேனா? உங்களை விட்டு போக போறேன் காணாமலே போய்விடுவாரா? இல்லை சுவாமி. தேவி, உங்களை விட்டு எப்பங்க நேரத்துக்கு நான் பிரிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை விட்டு நீ பிரிந்து போக போகிறாய் அம்மா. போக போறேன் சுவாமி. என் நிலைமையை பார்த்தீங்களா சுவாமி? என் நிலைமையை பார்த்தீங்களா சுவாமி? உங்களை விட்டு நான் போக போறேன் ஐயா. இளமை வழியிலே இந்த வயசிலே வாழ்க்கை எல்லாம் வினாகி உனதே, எல்லாம் வினாகி போனதே. சுவாமி, உங்களை விட்டு நான் பிரிக்க போகிறேன். உங்களை விட்டு நான் பிரிந்து போக போகிறேன் சுவாமி. அனுப்பி வைடா தேவி, கடை ஐயோ இந்த சத்திரத்தில் அடுத்து செல்ல போகிறார். உண்மைதானே? இனிமேல் என் வாழ்க்கையில் பாவியாகினார் என்றாவது உன்னை காண்பேனா? காணாமலே போய்விடாது தெரியவில்லை. தேவி, சுவாமி, என்றாவது ஒரு நாள் சந்திப்போம். ஏனென்றால் என்னென்றால் பெற்ற மகனின் பிறந்த நாள் விழா முன்னிட்டு விஸ்வாமத மகரிஷிக்கு 48 கோடி நினைவு கொடுத்த வல்லவா உண்மைதானே? அந்த நாள் என்ன தெரியுமா? என்னென்றால் பழைய நட்சத்திரம். உண்மைதானே? பழைய நட்சத்திரத்தில் யாருக்கு எப்பொழுது யார் கொடுத்தாலும் நம் நிலை என்னவோ அதுதான். பிறகு நாம் நாடு ராஜ்யத்தை யாரை வாக்கு கொடுத்து விட்டு நாட்டை விட்டு கிளை அந்த வல்லவா உண்மைதானே? அது புனர்பூச நட்சத்திரம். உண்மைதானே? புனர்பூச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் என்று சொல்வார்கள். புனர்பூச நட்சத்திரத்தில்
எத்தனையோ திருமணம், புதுமண பொண்ணு விழா, காதலி விழா எல்லாம் நடக்கிறது. ஏன் ஒரு குடும்பமோ அனைத்து குடும்பம் இல்லை? இல்லை ஐயா. அது இல்லை. நாம் நாட்டை விட்டு வந்தனால் புனர்பூச நட்சத்திரத்தில் காலத்தனாலோ உடலத்தனாலோ நாளோ தலையத்தனாலோ தெரியவில்லை. தெரியவில்லை ஐயா. ஆனால் ஆனால் இன்று என்னை தேவி சுவாமி நீ விட்டு பிரிய போகிறாய். இந்த காசு வாங்கத்தில் உன்னை விட்டு நான் பிரிய போகிறேன் அம்மா. இன்று மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் பிரியக்கூடியவர்கள் என்றாவது ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆனால் நாம் சந்திப்பு எப்படி இருக்கும் என்றுதான் தெரியவில்லை. உண்மைதான் ஐயா. தேவி சுவாமி மகனை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கவில்லை, என் உயிரையே உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆமாம் சுவாமி. கொண்டு வந்தால் தகப்பன், கொண்டு வந்தாலும் வராவிட்டால் தாய் என்பார்கள். உண்மைதான் ஐயா. எவ்வளவு தந்தை செய்தாலும் வெளியூர் சென்று வந்தால் தின்பண்டம் வாங்கி வந்து கொடுக்கும் போது அந்த தந்தையிடம் அந்த தின்பண்டம் திங்கும் வரைதான் அந்த குழந்தை இருக்கும். ஆமாம். அது முடிந்து விட்டால் தாய் குழந்தைமா இருக்கும். உண்மைதான். என் உயிரை ஒரு இடத்துல ஒப்படைக்கிறேன். சுவாமி என்றாவது ஒரு நாள் நாம் சந்திப்போம் என்றால் இன்று நான் என் மகனை நான் உன்னிடத்தில் எப்படி ஒப்படைக்கிறோமோ ஒப்படைக்கின்றீர்களோ அதுபோல் என்றாவது ஒரு நாள் நாம் சந்திப்போம் என்றால் என்னிடத்தில் ஒப்படைப்பையா தேவி? அப்படி ஐயா. ஏனென்றால் அப்பா சுவாமி ஆசை மகன் ஜாதகத்தை கணித்து பார்க்கும் போது போது 8 வயதில் அவனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயர் கிரகத்திற்கு சென்று சென்று ஐயர் கிரகம் சென்ற பிறகு ஐயர் இடக்கூடிய வேலைகளை காலினால் இடக்கூடிய வேலையை கரங்களால் செய்து முடித்து செய்து முடித்து என் ஆசை மகனை வரமா வரவிருந்து தவமா தவமிருந்து பெற்ற மகனை எந்த வேலையுமே செய்யாமல் கொள்வாயா தேவி? அப்படி மாற்றிக் கொள்கிறேன் ஐயா. நான் மாற்றிக் கொள்கிறேன் சுவாமி. ஐயா எங்களை பிரித்து போக போகிறீர்கள். தேவி நான் தவறாக ஆசைமாக நேரத்தில் ஆசைமாக இருக்கிறார் இருக்கின்றார். ஆசையாக நீ இருக்கிறாய். இருக்கின்றேன் சுவாமி. இந்த பாவினால காஜமாக இருக்கிறாய். இல்லை. எனக்கு ஆலோசனைக்கு யாரம்மா